மனநலத்துறையை பற்றியான மனநல மேம்பாடு பற்றியான விழிப்புணர்வுகளோ அதை பற்றியான நிகழ்ச்சிகளோ வந்து ரொம்ப அதிகமாக தான் பேசப்பட்டுருக்கு. சமூக வலைத்தளங்களில் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை பற்றியான டிஸ்கஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மொத்த உலக ஜனத்தொகை வந்து 800 கோடி. அதில் வந்து 100 கோடி பேருக்கு வந்து மனநோய் பாதிப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து WHO வெளியிட்ட 2025 தகவல். அதாவது பார்த்தோம்னா 8ல் ஒருத்தருக்கு வந்து மனநோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது. மனநோய் இருக்குது, அதனால் அவங்க சஃபர் பண்ணுறாங்கன்றது இருக்குது. இது வந்து சராசரியாக 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு. அதே நேரத்தில் அடலசன்ட் பீரியட்னு சொல்கிறவங்கள, அதாவது 20 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா 7ல் ஒருத்தருக்கே மனநோய் அறிகுறிகள் இருக்குன்றது தான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம். அப்போ மனநோய் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றியான அவேர்னஸும் அதிகமாகுது, மனநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது, அதோட டிடெக்ஷனும் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்திய அளவில் பார்த்தோம்னா 11லேருந்து 13% பீப்புளுக்கு வந்து மனநோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 15லேருந்து 29 வயசு, அதாவது முக்கியமான அந்த யங் யூத் ஸ்டேஜ் வயசில் இருக்கவங்களில் லீடிங் காஸ் ஆஃப் டெத், இறப்பு நடப்பதற்கான முதல் காரணமே பார்த்தா சூசைட் தான். ஸோ சூசைட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் யூத் பீப்புள். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் மனநோய்க்கான நம்மளுடைய தயார் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 90% பேர் லோ இன்கம் கண்ட்ரீஸ், அதாவது வருமானம் முன்னேறாத நாடுகளில் இல்லை முன்னேறி கொண்டிருக்கிற நாடுகளில் பார்த்தோம்னா 90% மனநோயாளிகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, அந்த கேப் இருக்குது. 10% தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ மனநோய்க்காக ஒதுக்கப்படுற பட்ஜெட்டே வந்து நாளுக்கு நாள் அதிகமானாலும் இன்னும் கீழே தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1,00,000 கோடி வந்து போன பட்ஜெட் பீரியடில் வந்து ஹெல்த்துக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து 1% தான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடி மட்டுமே வந்து மனநலத்துறைக்கு வந்து மனநல மேம்பாட்டுக்கான விஷயமா கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து போன ஆண்டோட கொஞ்சம் கூட அப்படின்னு பார்த்தாலும், போன ஆண்டு வந்து 600 கோடி கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து 1000 கோடினாலும் இன்னும் அது 1% கீழே தான் இருக்குது. ஸோ சுகாதாரத்துக்குன்னு கொடுக்குற இதில் 1% மட்டுமே வந்து பட்ஜெட் மட்டுமே வந்து மனநல மேம்பாட்டுக்கான விஷயமா இருக்குது. இது இந்தியாவில் மட்டுமே இல்லை, உலகளாவிய அளவிலையும் வந்து இப்போ சைனாவை எடுத்துக்கலாம், தெற்கு ஆசிய நாடுகளில் இருக்கிற பெரும்பாலான பகுதியில் இருக்கிற நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து மனநலத்துக்கான செலவும் கம்மியாக இருக்குது, மனநலத்துக்கு உள்ள வந்து ட்ரைனிங்கும் கம்மியாக இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோமா, எவ்வளோ பேர் வந்து மனநலத்துறையை வந்து முன்னேற்றுறதுக்கான முயற்சி, டாக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை சோஷியல் ஒர்க்கராக இருக்கட்டும், அவங்களுடைய ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது WHO என்ன சொல்லுது அப்படின்னா 1,00,000 பேருக்கு 3 சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கணும், 3 மனநல மருத்துவர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியா லெவலில் பார்த்தோன்னா 1,00,000 பேருக்கு நம்ம இன்னும் 0.75, முக்கால் அளவே தான் இருக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப WHO சொன்னதோட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பொதுவான டாக்டர்கள் ரேஷியோ பார்த்தோன்னா WHO சொல்கிறது 1000க்கு ஒரு டாக்டர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். பட் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தா 500க்கே ஒரு டாக்டர் இருக்கிறோம். அப்போ 1000க்கு 2 டாக்டர் இருக்கும். ஸோ மற்ற சுகாதாரத்துறை இம்ப்ரூவ் ஆனாலும் மனநலத்துறை வந்து இன்னும் வந்து இன்அடிக்குவேட்டாக அதோடைய லெவல் இன்னும் ரீச் பண்ணலை அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரைனிங்கும் பத்தலை, அதுக்கான பட்ஜெட்டும் இன்னும் பத்தலை. இது நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகப்படுத்தினா தான் கண்டிப்பாக மனநலத்துறைகள் வந்து மென்டல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவேர்னஸ் ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருச்சு. அவேர்னஸ் கூடனாலும் என்னென்னா அக்செப்டன்ஸ் இன்னும் வரலை. அதாவது எனக்கு மனநோய் இருக்குன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், இல்லை அந்த ஃபேமிலியே வந்து மனநலத்தை பற்றியான புரிதல் இருந்தாலும் வந்து அதை வெளிப்படையாக பேச முடியாமல் இருக்கலாம். இதுக்கு நான் வந்து காரணமாக நினைக்கிறது என்ன அப்படின்னா, மற்ற நோயை பொறுத்த வரைக்கும் அது அந்த மனுஷனுக்கு ஒரு பகுதி தான். இப்போ ஒரு சக்கரை நோய் வந்துருச்சுன்னா சுரேஷ்க்கு சக்கரை நோய் வந்துருச்சு இல்லை ரமேஷ்க்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இங்கே வந்து மனநோய் அப்படிங்கிறது வந்து அவனோட அடையாளப்படுத்தப்படுற ஒரு பொருளாக இருக்குது. இப்போ சுரேஷ் ஒரு பைத்தியக்காரன், அவன் மென்டல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெர்சனையே அந்த மனநோய் வந்து ஒரு அடையாளமாக ஆக்கிடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோர்ட்டுக்கே போய் அவன் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும்னா கூட மனநோயாளிக்கு வந்து
எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னா, அப்போ மனநோய் அவனுடைய தகுதியை எடுத்துருது அப்படிங்கிறதா வந்து பொதுவாக இருக்கிற நிலவர கருத்து. பட் இது எல்லா மனநோய்க்கும் பொருந்துமானா உண்மையிலே கிடையாது. ஸோ மனநோய் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை எடுத்துரும், அவங்களுடைய அறிவாற்றலை எடுத்துரும், அதே மாதிரி அவங்கள தகுதி இல்லாத ஆளாக மாய்த்துரும் அப்படின்னு கிடையாது. பட் சித்தரிக்கப்படுறதோ இல்லை சமூகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதோ அதோ வந்து மனநோயாக இருந்தால் அவன் அன்ஃபிட் ஆகிடுவான் அப்படின்ற ஒரு கருத்து தான் இருக்குது. ஸோ இது ஒரு காரணம்னு நான் இங்கே. 2வது முக்கியமான காரணம் வந்து இந்தியா மாதிரி இதில் வந்து கல்யாணம் அப்புறம் வேலைக்கு போகிறது. இதுதான் 2 முக்கியமான ஒரு 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 ஒருத்தன் லைஃப்பில் முன்னேறிட்டான் அப்படின்னா இந்த 2 விஷயமும் பண்ணியிருக்கணும். கல்யாணம் பண்ணியிருக்கணும், 2வது வேலைக்கு போயிருக்கணும். அப்போ இது 2க்குமே வந்து மனநோயின்றது வந்து அவனை தகுதி இல்லாமல் ஆக்கிறது. அவனுக்கு மனநோய் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகாது, மனநோய் இருந்துச்சுன்னா அவனுக்கு வேலை கிடைக்காது. ஸோ இதை வச்சும் அவன் வந்து ஒதுக்கப்படுறான். ஸோ அப்போ கல்யாணமும் வேலையும் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மனநோய் வந்துட்டால் அவனுக்கு கல்யாணம் நடக்காதுன்ற போது சில பேரண்ட்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நான் தேனியில் வேலை செய்கிறேன்னா தேனியில் இருக்க எந்த சைக்காட்டிஸ்ட்டையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லி வேறு ஊரில் போய் காட்டுவாங்க. இல்லை வேறு ஊரில் இருக்கவங்க இங்கே வந்து காட்டுவாங்க. இல்லை நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்னே சொல்லாமல் கூட பாருங்கள் சார், என் பேரில் கூட நீங்கள் ஓபி போட வேணான்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து மனநோய்ங்கிறது வந்து ஒரு அசிங்கமான விஷயமாகவும் ஒரு தயக்கமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. இதே நிலைமை வந்து முன்னாடி ஹெச்ஐவிக்கும் தொழுநோயான லெப்ரஸிக்கும் இருந்திருக்கும். பட் அதுக்கான இதெல்லாம் இப்போ மாறின மாதிரி மனநோய்க்கு மாறணும் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு தான் இருக்குது. இப்போது போன ஆண்டு கூட யூனியன் கவர்மெண்ட் வந்து 2வது நிம்மான்ஸ்னு சொல்லப்படுற பெங்களூரில் நிம்மான்ஸ்னு ஒரு சென்டர் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்தியா லெவலில் வந்து 2வது நிம்மான்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆயத்த பணிகளும் நடந்துகிட்டு இருந்தாலும் வந்து இன்னும் தயக்கம் இருக்குது. ஸோ தனி மனுஷனுக்கு அதை பற்றியான ரொம்ப தயக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து விரல்கள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து குழந்தைங்கள ஒரு மனநோய் நோயாளிக்கும் இல்லை மனநோய் மருத்துவமனைக்கும் இருந்த கேப்பு, சமூகத்துலேருந்து இருந்த கேப்பை வந்து நாங்கள் போக்கணுன்றதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு வரணும், ஒரு ட்ரைனிங் மாதிரி நடக்கணும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுன்றதுக்காக வந்து விரல்கள்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அந்த ப்ரோக்ராமையும் ஒரு மனநோய் ஆஸ்பத்திரிக்குள்ளே நடத்தினா அவங்களுடைய கண்ணோட்டம் கொஞ்சம் மாறும், சிறு வயதுலேயே அவங்களோட கண்ணோட்டம் மாறுன்றது வந்து ஒரு 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 ஆரம்ப புள்ளியாக நாங்கள் எடுத்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே தெளிவு கிடைக்குதோ அங்கே தயக்கம் குறையும். ஸோ தயக்கம் குறையிறனால வந்து இன்னும் அவேர்னஸ் கூடும்னு நினைக்கிறேன்.